என்ன டாஸ் பண்ணுமா வா ஓட்ட ஓட்டியா தப்பா வந்து தின்னுட்டு நீங்க உட்கார்றீங்கன்னா அதுக்கு சிரிப்பா இஷ்டத்துக்கு கோபப்படுவான். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அசையாத மரம் ஒன்று விழுந்தது கீழே. இந்த சிச்சுவேஷனுக்கு இந்த சாங் தாங்க கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ரோமோ விட்டுருக்காங்க. அந்த ப்ரோமோவில் எஃப்ஜேக்கும் இந்த ஆதிரைக்கும் பயங்கரமாக முட்டிக்கிச்சு. என்ன சண்டைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப்ப மேட்ருக்கு ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க. என்ன சண்டைன்றதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த எஃப்ஜே வந்து கிச்சன் டீமில் இருக்காரு பார்த்தீங்களா, தோசை சுட்டுட்டு இருக்காரு போல. இந்த ஆதிரை கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. இந்த ஆதிரைக்கு என்ன பிரச்சனைனே தெரியல. இதுக்கு முன்னாடி சீசன்லலாம் பசங்க தான் பொண்ணுங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க. ஆனால் இந்த சீசன் அப்படியே உல்டாவாயிருச்சுங்க. பொண்ணுங்க போட்டு பசங்களை டார்ச்சர் பண்ணுறாங்க. பசங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம்னு நினச்சா கூட பொண்ணுங்க விட மாட்டாங்க. அந்தளவுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஆதிரை கையை பிடிச்சி இழுத்துருக்காங்க. டாஸெல்லாம் சரியாகவே வரல போல. இதில் இவன் டென்ஷன் ஆகி கொஞ்சம் தனியாக வந்து உட்காந்துட்டான். ஏன் என்கிட்ட பேசவே மாட்டேற, நீ முன்ன மாதிரி இல்லை, ரொம்ப மாறிட்ட அப்படின்ற மாதிரிலாம் ஆதிரை பேசுகிறாங்க. ஒரு ஸ்டேஜில் அவனுமே கடுப்பாயிட்டான். என்ன தெரியுமா சொல்கிறான் எஃப்ஜே, என்ன தெரியுமா சொல்கிறான், அதாவது வந்து நீங்கள்லாம் நாங்கள் தோசை சுட்டு தந்தோன்னே நல்லா சாப்பிட்டு ஸ்ட்ரென்த்தாக உட்காந்துட்டு இருக்கீங்க, நாங்கள் இன்னும் எதுவுமே சாப்பிடல, எங்களை எதுக்காக இந்த மாதிரி டார்ச்சர்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறான். பேசிட்டு நான் இப்போ அந்த இடத்துக்கு போனோம் அவ்வளோதானே, நான் அந்த இடத்துக்கு போகிறேன்ற மாதிரி வேகமாக கிச்சனை நோக்கி போயிட்டு இருக்கான். அதாவது ஆதிரை கிட்ட நேரடியாகவே கோவப்பட்டுட்டான். நீங்களாம் நல்லா தோசை சுட்டு சாப்பிட்டாச்சு, நாங்கள் இதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும், எங்களை இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி தோசை சுடுறதுக்காக அங்கே போயிட்டான். இதை கேட்ட ஆதிரையால் ஏற்றுக்கவே முடியல. என்ன டக்குன்னு இப்படி பேசிட்டான்ட்டு. இப்போ தான் ஆதிரை நம்ம கேம் விளாட்றோன்ற இதுக்கே வந்திருக்காங்க. இவ்வளோ நாள் கடைசி ஒரு வாரம் இவன் என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணிட்டு இவன் கூடயே சுற்றிட்டு இருந்தாங்கல்ல. இப்போ தான் மேடம் கேமை பற்றி யோசிக்கிறாங்க. அதாவது நாங்கள் சூப்பர் டீலக்ஸு, உங்களை வேலை வாங்குறது தான் எங்களோட வேலை. என்ன நீங்கள் நாங்களாம் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கோன்னா நீங்களாம் சாப்பிட்றதே இல்லையா, பட்னியாக தான் இருக்கீங்களா, இப்படி பேசுவீங்க, நாங்க சூப்பர் டீலக்ஸா சரியா வேலை வாங்கலன்றதை யூஸ் பண்ணிக்காதீங்க. அதே மாதிரி இந்த எஃப்ஜே சில சமயம் சிரிச்சு பேசுறான், சில சமயம் கோவமா பேசுறான், அதுக்கெல்லாம் நாள் கிடையாது அப்படின்ற மாதிரி கோவமா பேசுறாங்க. இவங்க இப்படி கோவப்படும் போது சூப்பர் டீலக்ஸ்ல இருந்து ஒருத்தர் கூட இவங்களுக்கு சப்போர்ட்டிவா வரல. ஏன்னா மேடத்துக்கு இப்போதான் தான் ஒரு சூப்பர் டீலக்ஸ் மெம்பரு அப்படின்றதே ஞாபகம் வந்திருக்கு. ஏன்னா சூப்பர் டீலக்ஸோட வேலை என்ன, அங்கே இருக்கவங்களை எந்த வேலைனாலும் வாங்கணுன்றது தானே. ஆனால் மேடம் என்ன பண்ணாங்கன்னா எஃப்ஜேக்காக கிச்சன்லேயே போய் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ என்னமோ திடீர்னு ஞான உதயம் வந்துருச்சு. அதாவது எஃப்ஜே இப்படி நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டோன்னே மேடம்க்கு திடீர்னு ஞான உதயம் வந்துருச்சு. நம்மளாம் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸு, எப்படி அவன் அப்படி பேசுவான் அப்படின்ற மாதிரி இவங்க டீம் ஆளுங்களை சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இவங்க டீம் ஆளுங்க இருக்காங்கல்ல, உனக்கு வேணும்னா அங்கே ஆடுவ, உனக்கு வேணான்னா இங்கே வந்து ஆடுவியா, நாங்கள் வரவே மாட்டோன்ற மாதிரி கண்டுக்காமல் அவங்க பாட்டுக்கு அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. ஆதிரை இந்த சண்டை எப்படி போக போகுதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணுங்க. ஆனால் ஆதிரை இருக்காங்கல்ல, காலையிலேருந்தே அவனை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்கங்க. அவன் தூங்கி எந்திரிச்சிருக்கான். இவங்க சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்லேருந்து இந்த ஹவுஸுக்கு வந்து அவனை எழுப்பி டார்ச்சர் பண்ணுறாங்க. அதனால தான் அவன் மூஞ்ச காமிச்சு விட்டுட்டான் போல.